எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று உயிருண்ணிப்பட்டு 5வது பாடல் பார்க்கும் பெரும் பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். வினைக்கேடரும் உளரோ பிறர் சொல்லீர் வியனுலகில். இந்த உலகத்துல என்ன மாதிரி வினைக்கேடு உள்ளவர்கள் யாராவது உண்டா? நீங்க சொல்ல முடியுமா? அவ்வளவு பெரிய வினையாளன் நான். ஆனா என்னுடைய வினை எப்படி கழிந்தது? இந்த வியனுலகத்தில் என்னை மாதிரி அருள் அனுபவம் பெற்றவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இறைவன் மிக பெருங்கருணையாளன். அவனை சரணடைந்த உயிர்களை ஏற்று கொண்டு அவன் அருட்கருணை அளிப்பான். அதனால பெருங்கருணை பேராரே என்று சொல்லுவார். அந்த பெருங்கருணை பேராறு கண்டு கொண்டு உள்ளே கருத்துட வாங்கிரில் கொண்டு கொண்டு உள்ளே குணம்பல காணலாம் பண்டு உகந்து எங்கும் பழமர தேடிய இன்று கண்டு இங்கே இருக்கலுமாமே. பண்டு கண்டு எங்கும் பழைமர தேடிய மறைகளெல்லாம் ஓலமிட்டு அலறினும் உணரோம்னு இருக்கக்கூடியத நமக்குள்ள கண்டுகொள்ளலாம்னு இறைவன் கண்டு கொண்டு இந்த உயிர் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று அருள் வல்லபம் அளித்ததால், அவனுடைய அருட்கருணையினால், அவனுடைய வல்லபத்திறத்தால் உயிர் இறைவனை கண்டு கொண்டது. அதனால் ஜீவ ஒளி சிவ ஒளியோடு பிரகாசித்தது. வினை 1000 இருந்தானாலும் வினைக்கேடு என்னை மாதிரி வினைக்கேடு இந்த வியனுலகில் உடையவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும், காகம் 1000 கோடி நின்றாலும் ஒரு கல்லின் முன் எதிர் நிற்குமோ, கர்மமானது கோடி முன்னே செய்தாலும் நின் கருணை பிரவாக அருளை தாகமாய் நாடினரை வாதிக்க வல்லதோ. நின் கருணை பிரவாக அருளை தாகமாய் நாடினரை வாதிக்க வல்லதோ. அது என்ன பண்ணும்? இறைவனுடைய அருள் அனுபவம், இறைவனுடைய அருட்கருணையை நம்பி வாழக்கூடியவர்களை காகம் 1000 கோடி நின்றாலும் ஒரு கல்லின் எரி முன்னால நிற்க முடியாத மாதிரி, இறைவன் என்னை கண்டுகொண்டதன் மூலமாக, இறைவன் எனக்கு அரிய நோக்கு மூலமாக என்னை அவன் பார்த்ததால், அவனுடைய கருணையினால் நான் இந்த அருள் அனுபவம் பெற்றேன் அப்படின்னு அவர் பதிவு செய்யறார். அப்ப இறைவன் எவ்வளவு வினைப்பதிவுகள் இருந்தாலும் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான் இறைவன்னா? சரணாகதியை எதிர்பார்க்கிறான். அந்த சரணாகதி உண்மையானதாக, அந்த சரணாகதி அர்ப்பணிப்பு உணர்வோடு கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி சரணாகதி செய்யும் உயிரை ஏன்று கொண்டு இறைவன் ஆட்கொள்வான். அப்படிங்கிறதுனால காகமானது கோடி கோடி நின்றாலும் ஒரு கல்லின் முன் எதிர் நிற்குமோன்னு, என்னுடைய வினைக்கேடு எவ்வளவு இருந்தானாலும் இறைவனுடைய கருணை பிரவாக அருளின் முன்னால் இந்த வினைக்கேடு நில்லாது என்று பதிவு செய்கின்றார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இறைவனை சரணடைந்து இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்று நாம் அவனிடம் வேண்டும் தனையும் வாய்விட்டு அலறினால், அவன் நம்மை பூண்டு கிடக்கும்படியாகவும் புள்ளிப்புணரும் வண்ணமாகவும் அவன் இறங்கி வந்து நமக்கு அருட்கருணை செய்வான் அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார். பற்றாங்கு அவை அற்றி பற்றும் பற்றாங்கு அது பற்றி நற்றாங்கு அது அடைவோமெனின் கெடிவீர் ஓடிவம்மின் தெற்றார் சடை முறையான் மண்ணு திருப்பெருந்துரை இறை சீர் கற்றாங்கு அவன் கடல் பேணினருடன் கூடிமின் கலந்தே சீர்கற்று. நீங்க இதுவரைக்கும் இந்த 4 பாடல் கடந்து வந்த 4 பாடல்லுமே பெருந்துரை அனுபவம் தான். கடைசி வரிக்கு முந்திய வரியில பாத்தீங்கன்னா, அந்த பெருந்துரை அனுபவம் எனக்கு இந்த இதை தந்தது, அந்த பெருந்துரை அனுபவம் எனக்கு தன்னை மறக்க செய்தது, பெருந்துரை அனுபவம் இந்த அருள் வல்லபத்தை தந்தது. இது எல்லாமே இந்த 10 பாடல்கள்லயுமே பெருந்துரை அனுபவம் எனக்குள் புகுந்தது, வேதித்தது. அதனால் நான் இந்த அருள் வல்லபத்தை பெற்றேன். அப்படியேதான் எல்லா பாடல்லையும் பதிவு செய்திருக்கிறேன். அப்போ ஒரு உயிர் பெருந்துரை அனுபவத்தை அடைந்து விட்டால் அதுக்கு எவ்வளவு வினைக்கேடு இருந்தானாலும், எவ்வளவு பதிவுகள் இருந்தாலும் அத்தனையையும் நீக்கி அந்த உயிரை ஏன்று கொள்வான், ஆண்டு கொள்வான் இறைவன் அப்படின்னு பதிவு செய்கிறார். பற்று ஆங்கு அவை அற்றி பற்றும் பற்று அங்கு. பற்று எல்லாம் விட வேண்டும். பற்று எப்படி விடுறது? ரொம்ப கடந்தவர்களால கூட விட முடியாது. இப்போ சித்தர்கள், கிண்ணறர்கள், தும்புருவர், நாரதர், அப்புறம் விஞ்சையர், இப்படி பல பேர் பல படித்தரங்கள். எப்படி மனிதன் அப்படின்னு சொன்னா மனிதன், மாமனிதன் அப்படி மாதிரி சொல்லணும்ல. அப்போ மனிதனாக இருந்தும் கூட நமக்கு மனித மனமும் மனித நேயமும் வரலங்கிறதுனாலதான் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளோருக்கும் நலந்தான் இல்லாத சிறியனர். அன்பு கலந்து கசிந்து உள்ளருக தெரிந்தவர்கள் மட்டும்தான் மனிதர்கள். மீதி பேர் மனிதர்கள் அல்ல, விலங்கு மனம் உடையவர்கள். மனித உருவத்தில் இருக்கிறார்கள், அவங்க மனசு விலங்கு மனசு அப்படின்னு சொல்றார். அப்போ நமக்கு பற்றாங்கவே பற்றுக்கள் நம்மை விட்டு அவ்வளவு எளிதில் விலகுமா அப்படின்னு சொன்னா விலகும்.
பற்றுக்கள் எப்போது விலகும்னா சரணடைந்த உயிர்களுக்கு பற்றுக்கள் எல்லாம் அவனே விலக வைத்து தன் பற்று மட்டுமே முதல்ல பற்ற செய்வான். அப்புறம் தன் பற்றையும் மறக்கடிச்சு கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு காண்பன ஆகாதே, கார்கியார்கள் தம் வாழ்வினுடைய வாழ்வு கடைப்படும் ஆகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாது. அவன் பற்ற மட்டும் முதல்ல பற்ற வைப்பான். அப்புறம் அந்த பற்றையும் அவன் எடுத்து விடுவான். முதல்ல உன்னுடைய அடியவரோட கூட்டு கண்டாய், உன் அடியவருடைய சேர்க்கை வேணும் அப்படின்னு முதல்ல கேட்க வச்சாரு. அடியவர் சேர்க்கை உடல் நினைவும் உயிர் நினைவும் இருக்கும் வரை அடியவர் கூட்டு அவசியம். அந்த உடல் கடந்த பயணத்தின் போது அடியவர் கூட்டோ அருள் அனுபவ நிலைகளோ எதுவும் இல்லை. அதுல எல்லாமே அப்படி ஆழ்ந்து இரண்டரை கலந்து மூழ்கி விடக்கூடியதான ஒரு பண்பு மட்டுமே மீதி இருக்கும். அப்படிங்கறதுனால அடியோர் கூட்டு தேவைன்னு கேட்டவர் கூட உன் அடியார் அடியார் அடியோம் என அந்த அடியோம்னு சொல்ல கூட எனக்கு தேவையில்லை, நான் அதுக்குள்ள அந்த சிந்தனை கூட என்னால இருக்க வேண்டாம், நான் அதற்குள் மூழ்கி விட வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப ஆழ்ந்த அனுபவம். இப்ப நாமளே இப்போ நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் ஒரு பொருளை, அந்த நேசிக்கிற பொருள் நம்மை விட்டு கை தொலைந்து போய்விட்டாலோ அல்லது நேசிக்கிற உயிர் நம்மை விட்டு தொலைந்து போய்விட்டாலோ, நம்ம விட்டு இந்த உலகத்தை விட்டே கடந்து போய்விட்டாலோ, ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம முன்னால எவ்வளவு பெரிய நாம் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவைத்து சாப்பிடக்கூடிய உணவுகள் எது வந்தானாலும் நமக்கு அது மேல பற்று வராது. நாம் விரும்பும் உடைகள் எது வந்தானாலும் நமக்கு அது மேல பற்று வராது. நாம் அணியக்கூடிய அணிகலன்கள் மிகவும் விருப்பமான அணிகலன்கள் எது வந்தாலும் நமக்கு அது மேல பற்று வராது. ஏன் பற்று வராதுன்னா நம்மளுடைய மனம் இழந்த பொருளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இழந்த பொருள் நம்மோடு கலந்திருந்த போது நாம் பெற்ற அனுபவங்கள் என்ன, அது நமக்கு செய்த நன்மைகள் என்ன, ஏன்னா ஒரு உயிர் இழந்து விட்டது, அந்த உயிர் நமக்கு செய்த கருணை என்ன, அருள் வல்லபம் என்னன்னு அதை நினைச்சு இந்த உலகில நம்ம முன்னால ஏதாவது ஒண்ணு குடிச்சுக்கோ ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கோ அப்படி இப்படி சொன்னா கூட நம்ம யாரும் தசரத சக்கரவர்த்தி இல்ல மகனை பிரிஞ்ச உடனே உயிர் போறதுக்கு, அன்றில் பறவைகள்ல இணைய பிரிஞ்ச உடனே உயிர் போறதுக்கு நாம் சாதாரண உடலோடும் உணர்ச்சிகளோடும் கூடிய உயிர் தான். ஆனாலும் ஒரு கொஞ்ச நாளைக்கு காலம் எத்தனை வலிமை உடையது, அது எத்தனையோ துக்கங்களையும் துயரங்களையும் மாற்றும் வல்லமை உடையது இருந்தா கூட நமக்கு ஒரு துன்பம் வந்துற்ற கால் நம்மளுடைய விருப்பமான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு வாரம் 10 நாளைக்கோ அல்லது நம்மளுடைய அந்த துயரத்தினுடைய தாக்கம் அதிகரிக்கும் போது ஒரு மாதம் வரைக்கும் கூட இருக்கலாம், 2 நாளைக்கு இருக்கலாம். அது நம்மளுடைய உயிர் நேசிக்கக்கூடிய நேசிப்புக்கும் நாம் பற்றுதல் கொண்டிருப்பதற்கும் விலகி இருப்பதற்கும் உள்ள தரத்தை பொறுத்து இருக்கு. அப்போ பற்று ஒரு உயிரை எப்படி பற்றி இருக்கிறது அப்படின்னா, இந்த உயிர் சார்ந்த துன்பங்கள் எல்லாமே ஒரு உடலை அவ்வளவு சுலபமாக பற்றுதல் இல்லை. விஞ்சையர் குலங்கக்கூடிய ஒரு குலம், அதாவது எப்படி நம்ம சித்தர்கள் குலம், அப்புறம் கிண்ணறர்கள், அப்புறம் யட்சர்கள், அப்புறம் இப்படி மாதிரி படித்தரங்கள் பல்வேறு, அவங்க பிறர் கண்காணாம அஷ்டமா சித்துக்கள் பெற்று தாங்களுடைய மந்திர ஆற்றல்னாலையும் தந்திர ஆற்றல்னாலையும் சக்கர வியூகங்கள் அமைத்து அதை போற்றி வழிபாடு செய்ததுனாலையும் இவர்களுக்கு சில அருள் வல்லபங்கள் கிடைக்கும். ஆடு சித்திகள் 64 கோடியும் கூடுர் சித்திகள் கோடியும் குவியும். அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தாங்கள் சுகஜீவனமாக இருக்க வேண்டும், தாங்கள் மங்களமாக இருக்க வேண்டும், தாங்கள் எல்லாரையும் விட பெரியவங்கன்னு காமிச்சுக்கிட்டணும்னா அதை சுவீகாரம் பண்ணிக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். சில பேர் அருளடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, நீ எத்தனை இந்திர லோகமானும் அச்சுவை பெறினும் வேண்டேன், வானையையும் பிறல் வேண்டேன், மண்ணால் வான் மதித்து மிரேன், நான் எனக்கு எது கொடுத்தானாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு எது வேணும் என் பெருமானே உன்னுடைய திருவடிதான் வேணும், ஆனாலும் எனக்கு இந்திரலோகம் கொடுத்தானாலும் எனக்கு அது வேண்டாம், வானையையும் பெறல் வேண்டேன், மண்ணால் வான் மதித்து மிரேன், இந்த அரச போகங்கள் எது கொடுத்தானாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவங்க ஒதுங்கி நிற்பாங்க. ஆனா மீதி அடியவர்கள் அவங்க அவ்வளவு இந்த உலகத்தை விட்டு போனுங்கிறதுக்காண்டி மந்திர ஆற்றல் தந்திர ஆற்றல் எல்லாம் படிச்சிருந்தா கூட வேறொரு உலகத்தில் நீங்கள் ஒருவர் கண்காணாமல் நடக்கலாம், தீயில் நடக்கலாம், நீரில் நடக்கலாம், உங்களுக்கு ஒரு மத யானை கண்காட்ட பணி செய்யும் அப்படின்லாம் சொன்னா உடனே அது மேல ஒரு இச்சை கொண்டு இவங்களெல்லாம் விட நான் பெரியவன் அப்படிங்கக்கூடிய ஒரு மரியாதையில எல்லா உயிர்களுமே அந்த அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி, அதாவது அந்த பற்றை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த எண்ணிலியாகிய சித்திகள் எய்தரும் ஆகாதே அப்படிங்கிறாரு. எண்ணிலியாகிய சித்திகள் வரும், அது நம்ம எய்தும் போது நம்ம உதறி தள்ளாமல் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா இறை அனுபவத்தினுடைய சாரத்தை முழுமையாக பருகாதனால, முழுமையாக பருகி அருள் அனுபவத்த உயிர் எண்ணிலி சித்திகளை வந்தானாலும் அதை அவை ஏற்றுக்கொள்ளாது.
அப்ப இறைவன் எண்ணில சித்திகள் கொடுத்தானாலும் இவன் அசைகின்றானா அப்படின்னு அவன் நம்மளை சோதிச்சு பாக்குறது இல்ல, நம்மளுடைய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துகின்றான். நாம ஒரு கட்டடம் கட்டுறோம், அப்படி கட்டும் போது அந்த ஏதாவது ஒரு ஆணி ஊன்றோம் வச்சுக்கோ, ஒரு அச்சாணி ஊன்றோம்னா அந்த அச்சாணியை கொஞ்சம் அசைச்சு பார்ப்போம். இது இத்தனை அடி ஆழத்திற்கு கீழ் இது பதிவு செஞ்சா இதுக்கு மேல வைக்கக்கூடிய சுமைகளை அதை தாங்கிக் கொள்ளும். அத்தனை அடி ஆழத்துல அது சரியான பதிவு செய்யப்படவில்லைனால் அசைக்கும் போது அசைஞ்சா அதுக்கு மேல வெயிட் ஏற்ற முடியாது, அதுக்கு மேல பாரமோ சுமையை ஏற்ற முடியாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். அந்த நம்மளுடைய இறை வழிபாடும் இறை அனுபவத்தினுடைய உறுதிப்பாட்டையும் தாங்கக்கூடிய அளவிற்கு நமக்கு உடலும் உயிரும் உணர்வும் வலுப்பட வேண்டும். ஒரு சில பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இவன் 100 பெக்கு போட்டானாலே இவன் ஆடி போயிடுவான், இவன் 200 போட்டானாலும் 5 லிட்டர் போட்டானாலும் இவன் ஆடவே மாட்டான். அருள் வல்லவங்கிறது ஒரு சின்ன அருள் நிலை கிடைச்சா கூட சில பேர் அப்படியே சிலுத்திட்டு ஏதோ எனக்கு பண்ணுது ஏதோ ஒண்ணு. சில பேர் எம்பெருமான் உச்சி துளை வழியாய் ஊசி முனையளவாய் உள்ளே புகுந்து வேதித்து என்ன ரசவாதம் பண்ணினாலும் ஒரு செல்ஃப், அதாவது தன்னைத்தானே ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொண்டு இந்த அருள் அனுபவத்தை மேலும் நான் வலுப்படுத்த வேண்டும், இந்த அருள் அனுபவத்தை வெளிப்படுத்திக் கொண்டு நான் யார் வருவார் அச்சோவேன்னு நான் தெல்லேனமோ ஏதோ கொட்டினோம்னா ஆணவம் வந்துடும். அதனால களிப்பெல்லாம் மிக கலங்கிடுகின்றேன். எனக்கு களிப்பு வந்தா கூட இந்த களிப்பு எம்பெருமான் அருள் வல்லபத்தை பெற்றேன்னு ஒரு களிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, களிப்பெல்லாம் மிக கலங்கிடுகின்றேன். அந்த களிப்பு வரும்போது கூட எனக்கு ஒரு கலக்கம் வருகின்றது, இதுவும் ஒரு ஆணவத்தின் பார்ப்பட்டதோ அப்படிங்கக்கூடிய களைப்பு வருகின்றது. களிப்பு, அந்த களிப்பு எனக்கு வரக்கூடாது. அதையும் தாண்டி நான் இன்னும் ஆழமாக உன்னுடைய அருள்வன் நிலைக்கு போக வேண்டும். இந்த சந்தோஷத்தை கூட அனுபவிச்சு நான் வெளிப்படுத்தி நான் எனக்கு இந்த அருள் கிடைச்சதுன்னு சொன்னேன்னா அப்ப நான் என்னுடைய உனக்கு அடியவனாகும் தகுதியை நான் இழந்து விடுவேனோங்க கூடிய ஒரு சமர்ப்பணமும் ஒரு உள்ளுணர்வும் இறைவன் மேல நமக்கு ஒரு பயமும் அந்த உறுதிப்பாடு நிலைக்கும் வரைக்கும் நமக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுக்குத்தான் இறைவன்கிட்ட வேண்டும் போது நான் என்னுடைய இச்சையே செய்து வாழ்ந்து விட்டு உன்னால் வாழ்கின்றேன் கூடிய களிப்பு எனக்கு வரக்கூடாது. நான் உன்னாலே மட்டுமே வாழணும், என் செயல் யாதும் இல்லைன்னு வாழணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டி இருக்கிறாங்க. இந்த ஒரு ராமாயணத்துல ராமரும் சீதையும் காட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது விராதன் அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்சயன், அவன் மனிதத்தன்மையை விட மேலான ஒரு தகுதி பெற்றவன், தும்புரு அப்படிங்கக்கூடிய பேர்ல உள்ளவன். அவன் இப்ப விராதன்க கூடியல பிறந்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு மேல்நிலையில ப்ரமோஷன் ஆகிக்கிட்டே போனமே தவிர அந்த மனிதன் கீழ்நிலைக்கு இறங்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த இதிகாசங்கள் புராணங்கள் ஒரு வழிகாட்டுகின்றன. அவன் அதற்கு மேல்நிலைக்கு போனா விஞ்சயன் கூடிய பேர்ல குபேரப்பட்டணத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு குபேரப்பட்டண வாழ்வுங்கிறது மிக புனிதமான ஒரு வாழ்வு. குபேர செல்வம் இப்ப நமக்கு சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தழுவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். சங்கநிதி பதுமநிதிக்கு அதிபதி குபேரன். அந்த சங்கநிதியும் பதுமநிதியும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வோம் மதிப்போம் அல்லோம். எதுக்கு மதிக்க மாட்டோம்? அவன் கங்கைவார் சடைக்கறந்தார்க்கு அன்பராகில் யாரு ஆவுரித்து தின்றுளலம் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கனவுறாரு. அப்ப சங்கநிதி பதுமநிதி தந்தாலும் எனக்கு அவங்கள நான் மதிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க இறைவனுக்கு அடியவர்கள் இல்லைனா, மாதேவர்க்கு அவர்கள் அடியவர்கள் அல்ல என்றால் நான் அவர்களை மதிக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த விஞ்சயன் குபேரப்பட்டணத்துல வாழணும்னா அவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அத்தனை புண்ணியமும் பண்ணவன் என்ன கேட்கணும்? இந்த மகாபாரதமாகட்டும் ராமாயணமாகட்டும் இறைவனை நேர்ல காண்றாங்க. நேர்ல கண்ட பிறகு அத்தா உன் அடியின்கீழ் இருக்க சித்தாந்த பாடம் முழுமையும் பாத்தீங்கன்னா இறைவனை நேர்ல பார்த்த உடனே என்னன்னா உன்னை தவிர எனக்கு வேற ஒண்ணு எதுவும் தேவையில்லை அப்படின்னு கேக்குறாங்க. அதுல அர்ஜுனன் ஒருத்தன் தான் இறைவனை பார்த்த உடனே கேக்குறான், இந்த அருள் அனுபவம் பெற்ற பிறகு நான் யுத்தத்துக்கும் போகணுமா? பாஸ்பதாஸ்திரம் வாங்குறதுக்கு இந்த அருள் அனுபவம் ஒத்த கால தவம் பண்றான். சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுக்கிறாரு. காட்சி கொடுத்து சிவனுடைய தன்மையை அவர் புரிஞ்ச உடனே இந்த அருள் வல்லபத்தை பெற்ற பிறகு நான் மீண்டும் பாஸ்பதாஸ்திரம் கூடிய ஒரு அஸ்திரம் ஏந்தி
ஒரு நாடு வேண்டும் என்று ஒரு படைகளை எல்லாம் கொன்று குவித்து நான் ஒரு அரியணைக்கும் ஒரு சிம்மாசனத்திற்கும் ஆசைப்பட வேண்டுமா? ராஜ சிம்மாசனம் என்பது இறையருள் அனுபவம் அல்லையா? அந்த இறையருள் அனுபவத்தை பெற்ற ஒரு உயிர் மீண்டும் கீழே போய் நான் இன்னும் யுத்தம் செய்ய வேண்டும்னா இந்த மாதிரி ஒரு உயிருக்கு ஒரு கொடுமையான செயல் ஏதேனும் உண்டா சிவபெருமானே? எனக்கு தயவு செய்து உன்னுடைய அருள்நிலையில் அப்படியே நிற்கும் ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு மகாபாரதம் முழுமைக்கும் கேட்டதுல அர்ஜுனன் ஒருத்தன் தான் அது மாதிரி கேட்டான். சிவபெருமான் சொன்னார், இப்பிறவியில் அது உனக்கு சங்கல்பம் இல்லை மகனே, அடுத்த பிறவியில் கண்ணப்ப நாயனாராக வந்து நாளாரில் அன்பு செய்து கண்ணிடந்து அப்ப வல்லை நல்லேன் அப்படின்னு சொல்லி, நில்லு கண்ணப்பன், நானே உன் கையை பிடித்து மாறிலாதாய் வந்து என் வலப்பக்கம் இருக்க, மாறிலாதாய் வந்து என் வலப்பக்கம் நிற்க. நீ மாற்றமே இல்லாதவன். உலகம் மாறுதலுக்குரியது. இன்று இருக்கக்கூடியது நாளைக்கு இல்ல. அம்மா 10-15 வருஷத்துக்கு முன்னால் நான் உங்களை பார்த்தேன், இப்ப நீங்க நிறைய மாறிட்டீங்க அப்படிங்கிறாங்க. வயது எல்லாருக்கும் வயது காலம் இதெல்லாம் பதில் சொல்லும். அது தன்னுடைய உடல் தளர்ச்சியும் மனத்தளர்ச்சியும் அது கொடுக்கும். அதனால மாறுதல்ங்கிறது சகஜம். மாற்றமாம் வையகம். வையகத்துல எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. அருளடியவர்கள் மட்டும் மாறிலாதாய் வந்து என் வலப்பக்கம் நிற்க. கண்ணப்ப நாயனார, நீ மாறே இல்லாதவன், என்னுடைய வலப்பக்கம் வந்து நில் அப்படின்னு சொல்லணும்னா எவ்வளவு அன்பு செஞ்சு அவன் உருகி இருக்கணும். நீராய் உருகி என் நாருயிராய் நின்றானே. நீராய் உருகி இறைவன்கிட்ட கேட்டான், நான் பாஸ்வதம் பெற்று மீண்டும் பூலோகத்தில் போய் யுத்தம் செய்ய வேண்டுமான்னு அவன் உருகி கேட்டான். அவனுக்கு இறைவன் அவ்வாறு அருள் பண்ணியதாக காலத்தி புராணம்ங்கக்கூடிய நூல் பேசும். அப்போ இந்த விஞ்சையன் குபேரப்பட்டினத்துல வாழ்ந்த பிறகும், கண்ணுக்கு இனியதான ஒரு மனைவி இருந்த பிறகும் மற்ற பெண்களை காம நோக்கத்தோடு பார்த்தான். ஒரு தசை பிண்டத்தில், சில மேடு பள்ளங்கள் உள்ள ஒரு தசை பிண்டத்தில் ஆசைப்பட்டு குபேரப்பட்டினம் விஞ்சையனாக தும்புருவன்கக்கூடிய பேர்ல நடமாடம் செய்து கொண்டிருக்கின்ற நீ இப்படி ஒரு தசை பிண்டத்திற்கு ஆசைப்படுகின்றாயே, நீ தசை பிண்டமாக போக கடவுதுன்னு சொல்லி சாபம் பெற்றான். சில பெண்களிடம் விராதன்கக்கூடிய பேர்ல இங்க வந்திருக்கான். எனக்கு இதுக்கு விமோச்சனமே இல்லையா? ஒரு தசை பிண்டமாக இருந்து என் வாழ்நாள் முழுவதும் உயிரோடும் உடலோடும் உணர்வோடும் இறைவனை தேட வேண்டியதோ அல்லது உலகியல் இன்ப நுகர்ச்சிகளை அனுபவிக்க வேண்டியதோ ஒரு உயிரினுடைய தன்மையாக இருக்கலாம். ஆனா உலகியல் இன்ப நுகர்வும் அனுபவிக்காமல் இறை நுகர்வையும் அனுபவிக்காமல் இரண்டும் கட்டான் பொழப்பு. இது என்ன பொழப்பு? இதற்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸ்ரீராமர் அவதாரமாக எடுத்து வருவார். அப்போது அவரோடு நீ யுத்தத்திற்கு போவாய். அவர் உன்னை மண்ணை வெட்டி அவர் கால் உன் மேல் பட்டு மிதிபடும் போது நீ உன்னுடைய யதாஸ்தானத்திற்கு வருவாய்ன்னு சாப விமோச்சனமும் கொடுத்தாங்க. அவன் இப்ப விராதன்கக்கூடிய பேர்ல பிறந்திருக்கிறான். காட்டுல தந்தை சொல் ஏற்று, காட்டுல தாயாருடைய சொல் ஏற்று காட்டுல அவரு வனவாசம் போறாரு. வனவாசம் போகும்போது விராதன் தன்னுடைய கையில ராமர், லட்சுமணர், சீதை 3 பேரையும் அப்படியே தூக்கிட்டு பறக்கிறான். சதை பிண்டமா பறக்கிறான். உடனே இவங்க எல்லாரும் கீழே வலிக்கு விழுந்துருவோன்னா, சீதை வலிக்கு விழுந்துட்டா ராமனும் லட்சுமணன் தூக்கிட்டு அவன் பறக்கிறான். உற்று எண்ணெயை எடுத்து சாப்பிட்டுக்கோ, நீ அவங்க 2 பேரும் உற்றுன்னு அவன் கத்துறான். அவன் விடவே இல்லை. உடனே ராமன் தன்னுடைய பானத்தை எடுத்து அவனை எய்றான். அவன் என்ன வரன் வாங்கி வந்திருக்கிறான்னா, விஞ்சயனாக இருக்கும்போது பிரம்மனால கூட என்னை அழிக்க முடியாது, என் உயிர் போகணும்னா மண்ணில் புதவிண்டாதான் போகணும்னு அவன் வர வாங்கி வந்திருக்கான். அதனால இவன் எத்தனை ஆயுதம் விட்டானாலும் அத்தனை ஆயுதத்தையும் அவன் உடைச்சி எறிகிறான். ஒரு மராமரம்ங்கக்கூடிய ஒரு மரத்தை பிச்சு ராமன் மேல எய்றான். அந்த மராமரம் போய் இவன் மேல வரும்போதே இவனுடைய ராமபானம் அதை ஒடிச்சு போடுது. அவன் யோசிக்கிறான், இவன் ஏன் இப்படி இல்லைன்னு. அவனுடைய மனதுக்குள்ள, ராமனுடைய மனதுக்குள் திருவள்ளுவர் உணர்றாரு. இவன் சாதாரணமானவன் அல்ல. கடந்த பிறவியில் பிரம்மனை குறித்து தவம் வாங்கி இந்த உயிர் போகாத வண்ணம் பூமிக்குள் புதையுண்டால்தான் அந்த உயிருக்கு பாவ மோச்சனம் கூடிய வரம் வாங்கியிருக்கிறான்னு தெரிஞ்சிட்டு உடனே அவன் பலவிதமான அம்புகளால் எய்து அவனை கீழே சாய்த்து பூமியை தோண்டி புதைக்கும் போது இவருடைய கால் அந்த விராதன் மேல படுது. அவன் தும்புருவனாக மீண்டும் மாறி தன்னுடைய பூர்வ ஜென்ம கதைகளை கூறி காமவயப்பட்ட எல்லாரும் இப்படி மாதிரி ஒரு சதைப்பிண்டமாகத்தான் பிறப்பார்கள். காமம், அதாவது
உடலுக்கும் உயிருக்கும் தேவையான காமம் தேவையான அளவில் இருக்கலாம், அது தவறு கிடையாது. விகாரமான சித்த விகார கலக்கத்தை உற்பத்தி செய்யக்கூடிய காமம் ஒரு மனிதனை நல்நிலைப்படுத்தாது. உடலோடும் உயிரோடும் ஒட்டியது காமம். அது நியாயமான காமமாக இருக்க வேண்டும். அநியாயமான காமமாக இருந்தால் எல்லாரும் சதைப்பிண்டமாக மனித உடல் எடுத்திருப்பார்களே தவிர அவர்களுக்குள்ள மனித தன்மையோ மனித நேயமோ மனித பண்பாடோ இருக்காது. இதை நான் என் மூலமாக உலகுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி தும்புருவர் உலகத்திற்கு அதை அறிவித்து விட்டு மேலுலகத்துக்கு போனார். ராமருடைய பாதம் பட்டதனால் இது மாதிரி ஆயிடுச்சு. வானுலகத்தில் அவர் நின்று கீழே ராமரை பார்த்து அவர் துதிக்கிறார். ஒரு துதி பார்த்தா ஒரு கிராதன் ஒரு பஞ்சமா பாதகத்துல ஒண்ணு பிற பெண்களை ஏற்று பார்த்து வித்தியாசமான நோக்கத்தோடு பார்க்கறதுங்கிறது பஞ்சமா பாதகங்களில் ஒன்று. அந்த பாதகங்களில் ஒன்று செஞ்சு பாவ விமோச்சனம் பெற்ற அவன் சொல்றான், வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவை என்னின் படிவங்கள் எப்படியோ. உன்னுடைய பாதங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள். உன்னுடைய பாதங்கள் வேதங்கள் முரசெறிந்து சொல்லுகின்றன, அவை எங்கும் விரிந்து காண்கின்றன. உன் பாதம் இவன் ஒரு பெரிய தசைப்பிண்டம், அதுல இவனுடைய பாதம் பட்ட உடனே என்ன அனுபவம் கிடைத்தது, அந்த திருப்பாத அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னா, வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன பாதங்கள் இவை எண்ணின் படிவங்கள் எப்படியோ, ஓதங்கள் கடலன்றி ஒன்றினோடு ஒன்று ஒவ்வா பூதங்கள் தோறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ. ஒவ்வொரு இந்த மண்ணுல கால் வச்ச உடனேயுமே மண்ணுக்கு அடியில இருந்த நான் இப்படி உயிர்ப்பிச்சிருந்தாங்கன்னா, உலகில் தோன்றிய பூதங்கள் எல்லாமே பஞ்ச பூதங்களையும் உன்னுடைய வடிவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அவைகளுக்கு சக்தி இருக்கிறதா? பஞ்சபூதங்கள் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவைகளுக்கு சக்தி இருக்கிறதா? நீ எவ்வளவு விரிந்து பறந்தவன், நான் எப்படி உன்னை போற்றுவது? அப்ப எல்லா அருளாளர்களும் இது காமவயப்பட்ட ஒருத்தன் சாபத்தின் காரணமாக பெற்ற உடம்பை விடுதலை பெறும் போது கூட இறை அனுபவம் எப்படி இருந்ததுன்னா, பாதமலர் அனுபவம்ங்கிறது மிக பவித்திரமானது. அவை வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தனவன் பாதங்கள் இவை எண்ணின் படிவங்கள் எப்படியோ. அந்த பாதங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னா, படிவங்கள் எந்த அளவுக்கு, இதை நான் உள்வாங்கிக் கொண்டு அருள் அனுபவம் பெற்றால் அது எப்படி இருக்குமோ தெரியாது. அப்ப நான் பற்று வைத்திருக்கும் போது இந்த அனுபவத்தை நான் பெறல. நான் விஞ்சயனாக மனித பிறவியிலிருந்து மேலான ஒரு தன்மை கிடைத்து விஞ்சயனாக நான் ஆன போது, விஞ்சயனாக ஆன நான் உன்னை அடைய வேண்டும் என்ற நெறியிலேயோ உன் அருள் அனுபவத்தை உள்வாங்கிக் கொண்டுள்ள வேண்டும்ங்கக்கூடிய கடன்பாட்டிலேயே நான் வாழல. அப்ப எனக்கு என்ன தன்மை இருந்ததுன்னா, காமம் மிக்கு இருந்தது, பற்று இருந்தது. உலகியல் ஆசைகள் இச்சைகள் எதையும் நான் மறக்கவில்லை. அதனால நான் உன்னை உணரத் தெரியாமல் இருந்தேன். பற்றாங்கு அவை அற்றி பற்றும் பற்றாங்கு அது பற்றி நற்றாம் கதி அடைவோம். நல்ல கதி அடைய வேண்டுமானால் பாதமலர் அனுபவம் கூடிய அருள் அனுபவத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்டால்தான் நற்றாம் கதி அடைவோம். அப்படி இல்லை எனில் நாம் மீண்டும் மீண்டும் புனரவி ஜனனம் புனரவி மரணம்னு பிறப்பதற்கே தொழிலாகி நாம் இறந்து கொண்டே இருக்க வேண்டியதான். இறப்பதற்கே தொழிலாகி மீண்டும் பிறந்து கொண்டே இருக்க வேண்டியதான். பற்று ஆங்கு அவை அற்றி பற்றும் பற்று ஆங்கு அது பற்றி. எதை பற்ற வேண்டும்? இறைவனுடைய தாழ் அனுபவத்தை பற்ற வேண்டும். இந்த உலகியல் பற்றுக்கள் அனைத்தையும் திறந்து பற்று ஆங்கு அவை அற்றி வேற எதை பற்ற வேண்டும்? பற்றும் பற்று ஆங்கு அது பற்றி. எதை பற்ற வேண்டுமோ பாதமலர் அனுபவம் தான் உலகில் பற்ற வேண்டியது. அதனால உன்னுடைய கடல் அனுபவத்தை காணாரோ அப்படின்னு சொல்லி அந்த கடல் அனுபவத்தை கையால் கழுமத் தழுவிக்கொண்டு ஐயாற்றரசே என்று அரற்ற வேண்டும். வேண்டும் தனையும் வாய்விட்டு அலற வேண்டும். அந்த பாதமலர் அனுபவத்தையே பற்ற வேண்டும். ஒரு காலகட்டத்தில் அந்த பாதமலர் அனுபவத்தையும் கூட நம்ம மறந்துட்டு அவனுக்குள்ளேயே அப்படியே ஐக்கியமாயிட வேண்டாம். அவனை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஐக்கியமாக வேண்டும். பற்று ஆங்கு அவை அற்றி பற்றும் பற்று ஆங்கு அது பற்றி நற்றாம் கதி அடைவோம். நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன். நற்றாம் கதி அடைவோம், நாம் நல்ல கதி அடைவோம். நற்றாம் கதி அடைவோம் எனில் கெடுவீர் ஓடி வம்மீன். நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க கெட்டு போய் மீண்டும் மீண்டும் இந்த உலகியல் அனுபவங்களுக்காக வேண்டிய ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களே. கெடுவீர் ஓடி வம்மீன், நீங்க கெட்டு போகாதீங்க. பாதமலர் அனுபவம் ஒன்றுதான் பிறவியை வேற இருக்கக்கூடியது, பற்றக்கூடியது உலகில் அது ஒன்றுதான். அதனால அதை பற்றுவதற்கு ஓடி வாருங்கள். உலகியல் பற்றை துறந்து விடுங்கள். உலகியல் பற்று உங்களை மீண்டும் மீண்டும்
துன்பத்திலும் துக்கத்திலும் ஆழ்த்தும். அது அது வந்து பிறவிக்கடலை பெருக்கக்கூடியது. அதனால நீங்க கெடுவீர், நீங்க கெட்டு போக கூடாது, ஓடி வாருங்கள். உங்களுக்கு எந்த பற்றை பற்ற வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். நற்றாம் கதியடைவோம் எனின் ஓடி வம்மின். நீங்க எதை பற்றி பற்றாங்கு அவை அற்றீர், பற்றாங்கு அது பற்றி நற்றாம் கதியடைவோம் எனின் ஓடி வம்மேன். தெற்றார் சடைமுடியான் மண்ணு திருப்பெருந்துறை இறை சீர் கற்று ஆங்கு அவன் கடல் பேணிகளுடன் கொடிமென் கலந்தேன். நீங்க வந்து திருப்பெருந்துறை அனுபவம் அதுதான் சீர். உலகத்துல சீர்னா பெருமைக்குரியது, மதிப்புக்குரியது, வணக்கத்திற்குரியது. இவையெல்லாம் சீர்ங்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு பொருள். எதை பெற்றால் இனி ஒரு சீர்மைங்கிறது ஒரு உயிர் அடைய வேண்டிய மிக பெருந்தன்மையான ஒரு நிலை. எதை பெற்றால் நாம் சீர்மையாக இருப்போமோ அது தாள் அனுபவம் தான். அந்த சீர்மையை பெற்று நீங்கள் வந்து தெற்றாம் உலகத்துல இதுதான் தெளிவு, இதுக்கு மேல நம்ம குழப்பக்கூடாது. இதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு எல்லாம் சரியாதாமா இருக்கு. விராதன் கதை சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. அப்ப எங்களுக்கும் ஒரு ராமரோ ஒரு சிவனோ எங்களுக்கும் வந்து அவரு வந்து எங்களை தடுத்து ஆட்கொள்ளட்டும், அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, அப்படி இறைவன் வந்தானாலும் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, சிவபெருமானை குறிச்சு அம்பை தவம் இருந்தான், சிவபெருமான் தோன்றினான், நம்ம என்ன கேட்டிருக்கணும்? அந்த அம்மா என்ன கேட்டிருக்கணும்? ஏதோ காமவயப்பட்டு நான் வந்து ஒரு நாட்டு அரசனை விரும்பினேன், அந்த நாட்டு அரசன் என்னை ஜெயிக்கவில்லை, என்னை வெற்றி கொள்ளவில்லை, வேறொரு நாட்டு அரசன் என்னை வெற்றி கொண்டுட்டு போயிட்டான். இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆட்பட்டு நான் அங்கும் இங்குமாக அலறி திரிந்தேன். அடுத்த பிறவியிலாவது இப்படி ஒரு அலறாத ஒரு பிறவியாக நான் பெற்ற எல்லாருமே பாதமலர் அனுபவமோ துறவு அனுபவமோ எல்லாரும் அந்த இறை அனுபவத்தை பெற்று சிவமாம் கதி அடைவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிறவி வந்து மிகவும் பெரிய சுழற்சி உடையது. அந்த சைக்கிளுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம அந்த சக்கரத்துல இருந்து வெளிவர்றதுங்கிறது அவ்வளவு சுலபமானதில்லை. ஆனா சிவபெருமானை பார்த்த அந்த கண் கொண்டு எல்லா அருளாளர்களும் என்ன பாடியிருக்கிறாங்கன்னா, உன்னை கன்ற கண் கொண்டு மற்றினி காணாவே, கொண்டல் வண்ணனாய் கோவலனாய் வெண்ணெய் உண்ட கண்ணனை கண்ட கண் கொண்டு மற்றொன்றை காணாவே. ஒரு ஆழ்வார் பாடுறாரு, உனக்கு அவருக்கு கண் பார்வை ஒளி வண்ணமாக தெரிந்தது. அவர் இறைவன்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு நம்ம கண்ணு தெரிய வேண்டிய அவசியம் இல்லப்பா, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயனை, நான் என் ஆர் அமுதை, என் உடலுக்கும் உயிருக்கும் அமுது செய்யக்கூடியவன், என் பிறவியை வேற இருக்கக்கூடியவனை கொண்டல் வண்ணனாய் கண்டேன், கோவலனாய் கண்டேன், இவனை கண்ட கண் கொண்டு மற்ற எதையும் காண மாட்டேன். அப்படி எல்லாரும் கேட்க முடியாது. அது அவங்க ஒருத்தர் 2 பேர் கேட்டிருக்கிறாங்க, அதனால நம்ம அவங்களுடைய வரலாற்றை நேர வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி எல்லாரும் கேட்க முடியுமா? நமக்கு தகுந்த மாதிரி என்ன கேட்கலாம்? இந்த பகைமை உணர்வு, மன்னிக்கிற சுவாபம், விட்டு கொடுக்கிற சுவாபம், சகிப்புத்தன்மை இல்லாதனால நான் வந்து சால்வதேசத்து அரசனை நான் விரும்பினேன், அவனுக்கு நான் கிடைக்கவில்லை, அதனால அவன் எனக்கு கிடைக்கவில்லை, அதனால இந்த பிறவி போய் அவனுக்கு யார் எனக்கு கிடைக்க ஒட்டாமல் பண்ணினார்களோ அவர்களை நான் அடுத்த பிறவியில் நான் வதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வேண்டான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு இறைவனே நேர்ல வந்தா கூட நம்மளுடைய புத்தி எப்படி போகுது பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போதோ படிக்கும்போதோ, மகாபாரதத்தை பார்க்கும்போதோ படிக்கும்போதோ நமக்கு தோணக்கூடியது. அப்ப இறைவன் வந்தா கூட நம்மளுடைய மனம் வந்து இவ்வளவு கீழ்மையாவா கேட்கும்? இறைவா நீ வேணும்னு கேட்க தெரிய வேண்டாம், குறைஞ்சபட்சம் நான் மனிதனா வாழணும்னு கேட்கலாமே, நான் மனித பண்போடு வாழலாம்னு கேட்கலாமே. அதையெல்லாம் விட்டு போட்டு இறைவா நான் உன்னோடு 2 கலந்து விட வேண்டும், நான் இது உலகியல் இச்சை அவ்வளவு சுலபமாக இந்த உயிரை விட்டு போகாது, இந்த உடலை விட்டு போகாது. ஆனா குறைஞ்சபட்சம் இப்படியாவது கேட்கலாம்ல. இறைவனை பார்த்த பிறகு, ஐயா நீ வந்து எனக்கு காட்சி கொடுத்திருக்கிற, நான் இனி அடுத்த பிறவியிலாவது ஒரு நல்ல வாழ்வு எனக்கு கிடைக்கட்டும், நான் யாரையும் பழி வாங்காத ஒரு வாழ்வு கிடைக்கட்டும், என் வாழ்வை யாரும் பறிச்சுட்டு போகாத ஒரு வாழ்வு கிடைக்கட்டும், அது மாதிரி கேட்கலாம்ல. நான் எப்படியாவது நான் வந்து பீஷ்மனை வதம் பண்ணியே தீரணும், அவன் என் கையாலே வதம் பண்ணப்படணும். இப்படி அவர் வரம் கேட்பாங்க இறைவனை பார்த்து. இறைவனை பார்த்த பிறகு இப்படி ஒரு வரம் கேட்கணும்னு நினைவு இருக்கு பாருங்க. அப்போ பிரத்தியார மன்னிக்க தெரியாதவர்கள் முன்னால் இறைவனே வந்தாலும் நான் கேட்கிற வரம் வந்து நல்லதா இருக்காது. பிரத்தியார் குற்றங்களை பாராட்டி கொண்டே இருக்கிற வரைக்கும் இறைவன் முதல்ல நம்ம முன்னால தோன்ற மாட்டோம், அது வேற வச்சுக்குவோம். அப்படியே தோன்றினாலும்
நம்மளுக்கு ஒரு அழகே புரிந்திட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன், சித்தம் அழகியார் பாடாரோ நான் சொன்னேன். அழகு புரிய வேண்டும். அந்த சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தகனாருக்கே சென்றுதாய் கொத்தும்பி. அப்ப சித்த விகார கலக்கம் தெளிய வேண்டும். அதுதான் பிறவியினுடைய ரகசியம். அந்த பிறவி எடுத்ததனுடைய பலனாக நாம் அனுபவிக்க வேண்டிய அருள் வல்லவமும் அதான். அப்ப இதை விட்டு போட்டு இறைவன் நேர்ல வந்தா கூட நம்ம இப்படி கேட்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்மளுடைய கீழ்மை பண்புகள் எவ்வாறெல்லாம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. பற்று ஆங்கு அவை அற்றில் பற்றும் பற்று ஆங்கு அது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனின் கெடுவீர் ஓடி வம்மின். நம்ம இறைவனே தோன்றினாலும் கெட்டு போகிறதுக்கான காரியம் நீங்க செய்யாதீங்க. ஒரு அருளடியவர் துணை இருந்தா, ஒரு ஆசான் துறை இருந்தால் உங்களுக்கு நல்வழி காட்டுவார். அதனால அந்த ஆசானை துணை கொண்டு கெடுவீர், நீங்க கெட்டு போகாதீங்க, ஓடி வம்மின். யாருக்காக வேண்டி நான் உங்களை ஓடி வர சொன்னேன்? உடனே உங்களுக்கு இந்த உலகியல் வாழ்க்கையெல்லாம் வெறுத்துட்டு நீங்க இறைவனோடு இரண்டரை கலங்கன்னு சொல்றதுக்கு ஓடி வர சொல்லல. அவன் கடல் பேணிருடன் சேர்ந்து யார் கடல் அனுபவம் பெற்றார்களோ அதை யார் பேணிக்கொண்டு அரவணைத்து கொண்டு அதை விட்டு நெகிழாமல், அதை விட்டு நழுவாமல், சாயாமல், மாளாமல், மீளாமல் அதுவே கதின்னு இருக்கிறாங்களோ அந்த அடியவர்களோடு பேணுவோம். அவர்களோடு பேணுனா நமக்கு கற்றாங்கு அவன் கடல் பேணிருடன் கூடிமின் கலந்தே. அப்ப என்ன செய்வான்? தெற்றார் சடைமுடியான் மன்னன் திருப்பெருந்துறை இறை சீர். அவன் நம்மை சீர்மைப்படுத்துவான், நம்மை மேலாம் கதிக்கு ஆட்படுத்துவான். அவன் நற்றாம் கதி அடைவோம், அந்த கதியை அவன் நமக்கு தருவான். அதற்காக வேண்டி நீங்கள் ஓடி வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்ப நம்ம எல்லாரும் இறை அனுபவத்தை பெறுவதற்கு ஓடி சென்று அதை பற்றலாம். அதற்கு கடல் பேணின அடியவர்கள் துணை இருந்தாதான் அவங்க நல்வழி காமிப்பாங்க. அவங்கதான் இந்த குற்றங்களை மறக்கிறதும் மன்னிக்கிறதும் அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். வேற யாராலும் அந்த குற்றங்களை மன்னிக்க முடியாது. மனதுக்குள்ள ஒரு ஓரமா ஒரு வஞ்சனை வச்சுக்கிட்டு, ஒரு சூதை வச்சுக்கிட்டு, ஒரு கபடை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படியாவது ஒரு கெடுதி செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த கெடுதி செய்யணும்னு நினைக்க வரைக்கும் நமக்கு இறை தரிசனமோ இறை அனுபவமோ கடல் அனுபவமோ நமக்கு கிடைக்காது. அதனால கடல் பேணின அடியவர்கள் வந்தா அவர்கள் இந்த கதைகள்லாம் எடுத்து சொல்லுவாங்க. கடல் பேணின அடியவர்கள் மட்டுமே நீங்க எல்லாரையும் மன்னிக்க கத்துக்கோங்க, நீங்க குற்றத்தை மறக்க கற்றுக்கோங்க, சூது கபடு மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க, இதுதான் உங்களுக்கு ஒரு உய்திக்கான வழி, உய்திக்கான நெறி இதுதான் அப்படின்னு அவங்கதான் சொல்லுவாங்க. அதனால அந்த அடியவர்களை பற்றி நாம் கடல் பேணின அடியவர்களோடு சேர்ந்து நாம் நற்றாம் கதி அடைவோம். நமக்கு அதுதான் உய்திக்கான வழி அப்படின்னு சொல்றாரு. அந்த உய்தி நெறி பற்றி நாம் பின்பற்றி போவோம் அப்படின்னு சொல்றாரு.